பந்தம் பந்தம். ராஜாத்தி கவிதா. சொல்லுங்க பெரியம்மா. இங்கே கொஞ்சம் வாயேன். வாரேன். இந்த பிரிட்ஜுக்குள்ள சூசு இருக்கு. தம்பியோட ஃப்ரெண்டு வந்திருக்கா, கொஞ்சம் கொடுத்துறியாம்மா? அண்ணனோட ஃப்ரெண்டா பெரியம்மா? ஆமாம் கண்ணு. சரி பெரியம்மா, நான் கொடுத்துட்டு வரேன். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், நான் வந்து எல்லாத்தையும் சமைச்சு வச்சிடுறேன். சரிம்மா, சீக்கிரமா நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைச்சிருவோம். சரி பெரியம்மா. இந்த ராமையக்கு எங்கே தான் போனாங்களோ, சமைக்கிற நேரத்தில் எங்கேயாவது போயிடுவாங்க. ஹாய். நீங்கள் நான் தான். அண்ணாவோட ஃப்ரெண்டு நீங்கள் தானா? ஏன் எதுவும் டவுட்டா? சரி, எவ்வளோ நேரம் அந்த ஜூஸை வச்சுட்டு இருப்பீங்க? கொஞ்சம் கொடுங்களேன். சரி சாரிங்க, இந்தாங்க ஜூஸ் சாப்பிடுங்க. சரிங்க. ஏங்க நில்லுங்க. என்னங்க சொல்லுங்க. உங்கள் பேரை கூட சொல்லாமல் போறீங்க. வீட்டுக்கு வர்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் என் பேர் இது என் பேர் இதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? அதுவும் சரிதான். ஏங்க உங்கள் பேர் தான் என்னங்க? கவிதாங்க. கவிதா. பேரும் நல்லா இருக்கு, நீங்களும் நல்லா இருக்கீங்க. தேங்க்ஸுங்க. ஏமா டென்ஷன் ஆகி உடம்புக்கு எடுத்துக்கிற? எங்க நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டாங்க. சந்திச்சிருக்காம விட மாட்டேன் நம்மள. நீங்க வேணா பாருங்க, செல்ல கொடுத்து 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 அவ கெட்டு போய் நிக்கிறா. ஏமா விடு, நான் பேசிக்கிறேன். என்னத்த பேசுவீங்க? பேசுறேன்னு சொல்லி தான் நீங்க பேசுனது போதும். என் கண்ணு முன்னாடி இன்னைக்கு திட்டுறீங்க. சம்மந்தி வீட்டுக்கு கால் பண்ணி 1,00,000க்கு சேலை கட்டுறாங்க. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? சரிம்மா, சின்ன பிள்ளை ஏதோ ஆசையில கேட்டுச்சு, விடு. மோரக்கட்ட ஆசையை பாரு மோரக்கட்டை. ஏமா திரும்பவும் டென்ஷன் ஆகி மயக்கடிச்சு விழுந்துடாத. ஆமாம்மா விடுமா, நான் பேசிக்கிறேம்மா. எப்படி நிக்கிறா பாருங்க. திமுறா நிக்கிறாங்க. சரிம்மா விடுமா. அம்மாடி மகேஷ், நீ செய்யறது ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். ஆமா. எப்பா நீமா என்ன பேசிவிட்ட? ஏமா நான் என்னமா பேசுனேன்? தெரியும்பா, நான் எது பண்ணாலும் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். நடிக்கிறத பாரு. ஏமா நான் என்ன சொல்ற காதுல வாங்கு. மிரட்டியே பழக்கம் இல்ல பிள்ளையா, அதுதான் அழுகுது. ஏங்க டென்ஷன் ஆயிருவீங்க, நான் டென்ஷன் ஆயிருவேன். ஏமா நீ டென்ஷன் ஆகாது, பேசாம இரு. சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி பேசுனீங்க என்னங்க அர்த்தம்? ஏங்க மற்ற பிள்ளைங்க தான் இருக்காளுங்க, அழகு போல வேலை பார்த்துட்டு அழகு போல இருக்காளுங்க. இவ மட்டும்தாங்க இப்படி ஆடிக்கிட்டு திரியிறா. அவ அப்படியே உங்க அம்மா மாதிரி. அதனால தான் அவளுக்கு எதுவுமே பேசுறது இல்லை நீங்க. ஐயோ ஏமா நீ ஏமா எங்க அம்மாவை இழுக்கிற? ஆமா, உங்க அம்மா முகச்சாடையில இருக்கிறதுனால தான் அவ குணம் பூரா அவளுக்கு இருக்கு. உனக்கு கோவம் வந்து எங்க அம்மாவத்தை பிடிச்சி திட்டுவியா? எப்பா சும்மா இருங்கப்பா, அம்மா அப்படியே அமைதியா இருக்காப்பா. கேட்டு ஏதோ பேசிட்டி? ஐயோ திரும்ப செல்ல மாதிரி ஆயிட்டாலே. ஏம்மா இவரு கோவம் வந்து இப்படி வேற ஆயிடுறாளே. அம்மாடி போச்சு, இனி கோவம் போற வரையும் இப்படித்தான் இருப்பா. ஹலோ. மல்லியம்மா கொஞ்சம் வரீங்களா? அம்மா கோவமா உட்காந்துருக்கா. என்ன பண்ண? அச்சிச்சோ. சரி வள்ளியம்மா, நான் பார்த்துக்கிறேன். என்னம்மா என்ன சொல்றாங்க? ஐயாப்பா அவங்க வெளியே இருக்காங்களாம்ப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வர முடியுமா. சரி விடு, கொஞ்ச நேரத்துல அவளுக்கு கோவம் போன சரியா போயிடுவான். எரும மாட்டனால வீட்டில் எவ்வளோ பிரச்சனை, அடங்க மாட்டேங்கிறாளே. சரி பிள்ளையாவ வீட்டில் இருக்க அமைதியே போயிருச்சு. அப்பா அம்மாக்குள்ளேயே சண்டை உண்டாக்கி விட்டா. என் மயசு மாடு. இது என்ன இப்படி உட்காந்துருக்கு? தம்பி ஏழை இறங்குடா. ஏண்டி ஊத என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க அம்மா காரி பார்த்து அடி வெளுக்க போறடி உன்னைய. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ஏறி உட்காந்துக்கிட்டு சேட்டை பண்றியா? ஏழை இறங்குடா கீழே. ஆட்டு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க. இதுனா குதிரையாடா? போங்கடா, அங்கிட்டு போய் விளையாடுங்க போங்கடா. யாரு மோருன்ட்டு ஓடு. அட பாவி, போடா அந்த பக்கம். ஆத்தாடி பக்கத்துல வரையானே. ஏய் என் மேல ஏறிடாத, ஓடு. ஆத்தாடி வேணும் திரும்ப இந்த பக்கம் திரும்பி நிக்கிறியா? ஏட்டி ஊத யாடி வேன் வித்தியாசமா இருக்கியா? பாண்டி போண்டின்ட்டு எனக்கு யாரை பார்த்தாலும் ஏறி உட்காந்துக்குவேன் போலயே. என்ன இது பிள்ளை எப்படி இல்லாம விளையாடுங்க? பால் பிடிச்ச பிள்ளையா இருக்கும் போல. ஐயோ இவன் என்ன இங்கிட்டு வரியா? ஓய் பேசாம போயிரு, அத்தை சரியான கோவக்காரி, கடிச்சு வச்சிருவேன். பயப்புல பயந்து ஓடிப்பிட்டான். அவனை பார்த்து கூட பயப்படுறாங்க. நாய் மேல சவாரி போவானா? அடிச்சு வைக்காதா?
கொடுமையே. சாப்பாடு போட்டு வளர்க்குறேன்ற பேரில் அதை போட்டு இந்த குடும்பப்படுத்தினா எப்படி? பாவம் இல்லையா? பாப்பா அப்படிலாம் பண்ணக்கூடாது, பாவம். நம்மளுக்கு 6 அறிவு இருக்குது, நம்ம வாய் திறந்து சொல்கிறோம். அதுக்கு சொல்ல தெரியுமா? பாவம் பிள்ளை குடும்பப்படுத்தக்கூடாது. நான் இங்கே வேற பாவம் நன்றி உள்ளது சோறு போட்டாங்கன்ட்டு அது பாட்டுக்கு என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கும். இந்த பயபக்கியே இந்த பாடுபடுத்துது வழக்கம். சரி அத்தை, நான் பாத்துக்கிறேன் இனிமேல். சின்ன பசங்களுக்கு நீங்கள் தான் சொல்லித் தரணும். இப்படிலாம் செய்யக்கூடாது, இதுக்கெல்லாம் 5 அறிவு தான் இருக்குது, வாய் திறந்து பேச முடியாது, அதுங்க பாவம் அப்படின்னு சொல்லித் தரணும். சரி அத்தை. சரியான வாழவே. ஆமாத்த, சரியான சேட்டை. வீட்டு மேல ஏறுவியா, மரத்து மேல தொங்கிக்கிட்டு கிடப்பியா? ஐயோ குரங்கு பைப்பிலையோ? ஆமாத்த ஆமாத்த. அம்மாடி. அம்மா எங்க உங்க ஆத்தக்காரி? வீட்டுக்குள்ள சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி சரி, நான் கூப்பிட்டுக்கிறேன். சரி ஓடு, உன்னைய பார்த்தா அடிப்பா. ஏ லட்சு, ஏ லட்சு. அத்தடி அம்மா கூப்பிடுங்க, நான் ஓடுறேன், நான் விளையாட போறேன். சொல்லாதீங்க அத்தை, நான் இங்க இருந்தது. சரி சரி ஓடு. பைப்பில் என்ன ஃபாஸ்டா ஓடுது? யாரு? நீயா வத்தல குண்டே? நான் தான் லட்சுன்னு யார் உன்னை கூப்பிடுவா? வா வத்தல குண்டே, இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா வந்தேன் உன்னை பார்க்க. அது சரி, உனக்கு தான் உன் மாமியா எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துறா. உனக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் அப்புறம்ட்டு ஐயா மூஞ்சியை கொஞ்சம் நல்லதான் வச்சா என்ன? என் மூஞ்சியே அப்படிதான். ஆஹா, ஆ, போர் அடிக்குது லட்சு. நான் ஒரு வழி சொல்லட்டுமா? சொல்லு, ரொம்ப போர் அடிக்குது. இந்த என்னோட ஆட்டை கொஞ்சம் மேய்க்கிறியா? ஆளை பாரு, சும்மா இருந்தா ஆட்டை மேய்க்க சொல்லுவியா? நான் வீட்டு வேலையே பார்க்க மாட்டேன், நீ ஆடு மேய்க்க சொல்றியா நீயே? என்ன தண்ணி எனக்கு சொல்ற, எனக்கு வேலை இருக்குடி. என்ன வேலை இருக்கு உனக்கு? எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்ற. உன் சைஸுக்கு வேலை பாரு, உன் சைஸுக்கு மேலே வேலை பார்க்காத. அடி, என் சைஸை பத்தி பேசாத. ஆமா, என் சைஸுக்கே நம்மள வேலை பார்க்கறேன்னா உன் சைஸ்க்கு நீ எவ்வளவு வேலை பார்க்கணும்? என்னால வேலை பார்க்க முடியாது, உடம்பு கை கால்லாம் வலிக்கும். எங்க அப்பா அம்மா எங்களை அப்படி பொழத்துப்பிட்டாக. எப்படி சோம்பேறி மாடா? அப்பெல்லாம் சொல்லாத, செல்லமா வளர்த்தாக, உன்ன மாதிரி குள்ளமா வளர்க்கல. நீ குரங்கு, வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள கூப்பிட்டு செல்லமா வளர்த்தாக குள்ளமா வளர்த்தாங்கன்னு எனக்கு கிண்டல் வேற பண்ணிட்டு இருக்க. இப்போ போர் அடிக்குது. சரி, காமாட்சி வீட்டுக்கு போய்க்கிறா. ஆமா, நீ வரியா போலாம்? சாயந்தரமா போண்டி. லட்சுமி. இழுச்சக்கா, வாடி வாடி. யார் இது? ஏடி லட்சுமி, யாரு இது? நெட்டு நெட்டுன்னு வளர்ந்துருக்கு. ஏக்கா யார் இது? சுடுகாட்டுல இருந்து எழுந்து வந்த எலும்பு கூடு மாதிரி இருக்கு. ஏம்மா, யாரு மணி? எனக்கு ஈக்குவலா கவுண்டர் கொடுக்குற? கவுண்டர்லாம் கொடுக்கல நானு. இது 2 பேர் நெட்டுங்கடி, நானே சொல்றேன். இழுச்சக்கா, இந்த அவ வந்து வத்தல குண்டுல இருந்து வந்திருக்கா. நம்ம காமாட்சி அக்கா ஃப்ரெண்டாமா. ஆமா. ஓ, பட்டல குண்டு. எஸ் எஸ், பட்ல குண்டு. காமாட்சி ஃப்ரெண்டா? அப்ப நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட வேண்டியதான். இவ என்னோட ஃப்ரெண்டு இழுச்சக்கா. இழிச்சக்காவா? ஆமா, வாயில இழிச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா பாரு, இந்த ஊர்ல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மூஞ்சியோட இருக்காங்கடி. நீ எரிஞ்ச மூஞ்சி, அவ இழிச்ச மூஞ்சி. சரி, நீ நெட்டையா இருக்க, நெட்டவள்ளி. சரிம்மா, எல்லாத்துக்கும் எல்லாரும் பட்ட பேர் வச்சது போதும். வாங்க எங்கேயாவது போவோம், போர் அடிக்குது. எங்க போறதே? லட்சுமி அக்கா சொன்னாவோ சாயந்தரமா காமாட்சி அக்கா வீட்டுக்கு போலாம்னே. சரி. ஹலோ, சொல்லுங்க. வள்ளியம்மா, இப்பதான் சொன்ன பேசிட்டா போனே. சரி. அடி பாவி, கோவம் அப்படி ஆயிராளே. சரி, நீங்க முதல்ல போங்க, பின்னாடி நாங்க வந்துடுறோம். ஏமா என்ன? காமாட்சிக்கு கோவம் வந்துருச்சாமா, அப்படியே பேசாம உட்காந்துருக்காம சிலையாட்டம். ஐய என்ன வத்தல கொண்டு வாய் வந்துட்டேன். காமாட்சிக்கு அடிக்கடி இப்படி ஆகுறது சகஜம் தானே. நமக்கு போன் போட்டு அவன் சொன்னாலாமா, அதான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க, நம்மளும் போய் பாப்போம் என்னன்னு. ஐயா அங்கேயும் அப்படித்தான் பண்ணும். கோவச்சுன்னா அப்படி உட்காந்துருக்கு, சில மாதிரி தண்ணி அடிச்சாலும் போக காட்டினாலும் ஒன்றும் ஆகாது. அதுக்கா கோவம் தணிஞ்சதுக்கப்புறம் அதுவாக எந்திரிச்சு வரும். 1 மணி நேரம்னாலும் அப்படி உட்காந்துருக்கும், 4 மணி நேரம்லாம் அப்படி உட்காந்துருக்கும். முன்னாடி இது புது வியாதியா இருக்கு. அட ஆமாக்கா, தெரியும் தெரியும், அவளுக்கு எப்பயாவது ஒரு தடவை இப்படி ஆகும். ஆனா ஆரம்பத்துல இருந்தே அவ அப்படித்தானே, அவ ஒரு ஏலியன் குட்டி போல. இது சும்மா அருடி. சரி போமா. போவனா எப்படி போறது? ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு புடிச்சு கட்டி வச்சுட்டு வாரேன். சரி சரி, வாங்க போய் ஆட்டை பிடிச்சி கட்டுவோம்.